அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய தின சிறப்பு, இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய சுபஹோரை, இன்றைய கிரக நிலவரம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பதிவினுடைய இறுதியில் தினமும் சொல்ல வேண்டிய சங்கல்பம், அதாவது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பூஜைக்கு முன்பு அவசியம் சொல்ல வேண்டிய உறுதிமொழி, அதாவது இறைவன் முன்பு சொல்ல வேண்டிய உறுதிமொழி தான் சங்கல்பம். அதையும் தினமும் சொல்ல வேண்டிய பஞ்சாங்கத்தையும் வாசிப்பு வடிவில் கொடுத்துள்ளேன். பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது அல்லது கேட்பது என்பது வீட்டினுடைய செல்வ வளம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல நேர்மறையான ஆற்றல் என்பது அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளினுடைய ஞாபக சக்தி, புத்தி கூர்மை என்பது சிறப்பாக இருக்கும். எனவே அவசியம் அனைவருமே இந்த பஞ்சாங்க வாசிப்பை தினமும் கேட்டு பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆடி மாதம் 10ஆம் நாள், ஜூலை 26ஆம் தேதி, சனிக்கிழமை. இன்றைய தினம் சந்திர தரிசனம். மாலையில் மேற்கு வானில் சுமார் 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஒரு மெல்லிய பிறை, வெள்ளி கம்பி போன்று ஒரு பிறை நிலவானது ரொம்ப சிறிது நேரம் மட்டுமே தெரியும். பிறை தரிசனத்தை இன்றைய தினம் தரிசனம் செய்வதால் நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆயுள் விருத்தி உண்டாகும், தொழில் சிறப்பாக அமையும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், ஒற்றுமை அதிகரிக்கும். எனவே இன்றைய தினம் மாலையில் சந்திர தரிசனத்தை காண தவறாதீர்கள். இன்றைய தினம் வியதிபாத யோகம். வியதிபாதம் அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக சிறப்பான நாள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஒரு ஆண்டில் 96 நாட்கள் தர்ப்பண நாட்களில் இந்த வியதிபாத புண்ணிய நாளும் ஒரு நாள். இந்த நாளில் முன்னோர்களை தவறாமல் நினைத்து அவர்கள் படத்திற்கு முன்பாக ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து திலஹோமம், தில தர்ப்பணமங்கள்லாம் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகுவதாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் கரிநாளாக இருப்பதனால் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுவதும் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாக அமைகிறது. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் புதன், சுக்கிரன், குரு, கடகத்தில் சூரியன், சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய், கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் தனக்காரகனாக குருவும் புதனுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக நிலவரம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் சேர்க்கை. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், கேதுவும் இணைவு. இந்த நாளில் வீடு, சொத்து வாங்கக்கூடிய அந்த எண்ணமானது இந்த நாளில் உங்களுக்கு மேலோகும். குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி நினைத்திருக்கும். உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் உங்களுக்கு அக்கறை என்பது தேவை. மனக்குழப்பங்கள் சிறிது அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதனால் எதிலுமே நிதானமாக யோசித்து சிந்தித்து பொறுமையுடன் செயல்படும் போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் தனகாரகனுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக நிலவரம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைவு. 4ஆம் இடத்துல செவ்வாய், கேது இணைவு. இன்றைய நாளில் நீங்கள் தகவல் தொடர்பு அது போன்ற விஷயங்களில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் வேலை பார்க்கும் தொழில் இடங்களாக இருந்தாலும் சரி அல்லது பணிபுரியும் இடங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய சகோதரர்களிடம் இந்த நாளில் எந்தவித தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை இந்த நாளில் நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். மற்றபடி இந்த நாளில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல தனலாபம், தனவரவு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் நீங்கள் சற்று அக்கறையுடன் கவனத்துடனும் இருக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிநாதனுடன் தனகாரகனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் சுக்கிர பகவானும் இன்றைய தினம் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம். மேலும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சந்திரனுடைய சஞ்சாரம். மேலும் 3ஆம் இடத்துல செவ்வாய், கேதுவனுடைய இணைவு. இந்த நாளில் நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது பணி புரியக்கூடிய இடங்களையோ பேசும்போது பேச்சில் நிச்சயமாக கவனம் வேண்டும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும்.
தேவையற்ற செலவுகளை இந்த நாளில் நீங்கள் தவிர்ப்பது, திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலே ராசிநாதனுடன் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனால நிதானம் மிக மிக அவசியம். இந்த நாளில் தொழில் செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, பணிபுரியும் இடங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனால செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். பணிபுரியக்கூடிய இடங்களில் நீங்கள் வீண் கோபத்தை தவிர்க்க வேண்டும். பதவி உயர்வு வரக்கூடிய நாளாகவும் பணியிட மாற்றங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானத்தை கடைபிடித்து செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மேலும் இந்த நாளில் நீங்கள் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளி மாநிலங்களில் வேலைவாய்ப்பு, பணியிட மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இந்த நாளில் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நன்மைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் இணைந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம், மேலும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனுடன் சுக்கிர பகவானும் தனக்காரகனும் தனஸ்தானாதிபதியும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல லாபங்களும் வெற்றிகளும் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல லாபங்கள் வரும். மேலும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றமும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நன்மைகள் அதிக அளவில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனுடன் தனக்காரகனாகிய குரு பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள், மேலும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரனுடைய இணைவு தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, நீங்கள் பணிபுரியும் இடங்களில் உங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாகும். நல்ல பணவரவு, தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தந்தையாரனுடைய உடல்நலத்தில் நீங்கள் சற்று அக்கறையாக இருக்க வேண்டும். மேலும் இந்த நாளில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதியுடன் சுக்கிரனும் இணைந்து புதனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில், வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் அதே சமயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய, வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல தனவரவு, அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பிரயாணங்களில் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவையற்ற பிரயாணங்களை தவிர்ப்பது இந்த நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். 7ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனுடன் இணைந்து சுக்கிரனும் புதனும் இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலவரம். உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு நல்ல பணவரவு, தனவரவு அனைத்தும் இருக்கக்கூடிய நாளாகவும், ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்கும் நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாகவும், தொழில் வேலை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாகவும், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, வேலையில் பணியிட மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. அந்த பணியிட மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவும், உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியும் நன்மையும் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்கள் இந்த நாள் நீங்கள் பொறுமையும் நிதானத்துடனும் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை இந்த நாள் நீங்கள் குறைப்பது,
கடன் வாங்குவது போன்ற விஷயங்களில் இந்த நாளில் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை. உங்களுடைய குடும்பத்திலையும் நீங்கள் அமைதியான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் நீங்கள் சற்று அக்கறையுடன் இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் புதனும் சுக்கிரனுடன் இணைந்து கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள், மேலும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனுடைய இணைவு இந்த நாள் உங்களுடைய குழந்தைகள் வழியாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் நிறைந்த நல்ல நாளாகவும், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும், நீங்கள் வேலை பார்க்கும் இடங்களில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், நல்ல மகிழ்ச்சியை உண்டாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தக்ஷிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆடி மாதம் 10ஆம் நாள் ஜூலை 26ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம். இன்றைய திதி த்விதியை திதி. நட்சத்திரம் ஆயில்யம். யோகம் சித்தி யோகம் காலை 7:57 வரை. அதன் பிறகு வைத்திரிதி யோகம். இன்றைய கரணம் பாலவ கரணம். நேத்திரம் 0, ஜீவன் 0. சூரியோதயம் காலை 5:55. சூரியாஸ்தமனம் மாலை 6:32. இன்றைய ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் மாலை 3 வரை. கூலிகை காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் பிற்பகல் 1 வரை. மாலை 5 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ த்விதியை. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:20 முதல் காலை 5:08 வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:50 முதல் நண்பகல் 12:40 வரை. இன்றைய அமிர்த காலம் பிற்பகல் 2:16 முதல் மாலை 3:52 வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 7 முதல் 8 வரை. காலை 10 முதல் பிற்பகல் 1 வரை. பிற்பகல் 2 முதல் 3 வரை. மாலை 5 முதல் இரவு 7 வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீயே பராத்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுगे பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सगाप्ते अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. பஞ்சாங்கம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே கிரீஷ்ம ருது கடகமாசே சுக்லபக்ஷே த்விதீயாயாம் சுபதிதௌ வாசரக ஸ்திரவாசரயுக்தாயாம் ஆශ්ಲೇஷ நக்ஷத்திரயுக்தாயாம் சித்தியோகயுக்தாயாம் பாலவகர்ணயுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் த்விதீயாயாம் சுபதிதௌ. அன்பு நேயர்களே, இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது மிக சிறந்த அற்புத பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதை தினமும் வாசிக்க முடியவில்லை என்றாலும் இந்த பதிவை ஒலிக்க செய்து கேட்பது என்பதும் உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். வீட்டில் பஞ்சாங்கம் வாசிப்பது என்பது ஒரு சுபத்துவத்தையும் செல்வ செழிப்பையும் மங்களத்தையும் உண்டாக்கி தரும். எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் அனைவரும் வாசிப்பது அல்லது இதை ஒலிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறந்த அற்புத பலன்களை தரக்கூடியதாக அமையும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.